அதிமுக அமைச்சர் எஸ்பி வேலுமணி நிகழ்ச்சிக்கு வந்த வாகனம் மோதி பெண் பலியான நிலையில் அதிமுக அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் திமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரடிமடை பகுதியில் அதிமுக அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் நிகழ்ச்சிக்காக பொருட்களை ஏற்றி வந்த வாகனம் விபத்தை ஏற்படுத்தியது. இதில் மாரி என்ற பெண் சம்பவ இடத்திலேயே பலியானார். பாப்பா என்ற பெண் படுகாயமடைந்தார். இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறச் சென்ற கோவை புறநகர் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் CR ராமச்சந்திரன், ஒன்றிய செயலாளர் மருதமலை சேனாதிபதி ரவி உள்ளிட்டோரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் MLA, மாநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் முத்துசாமி உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கூடியதை அடுத்து அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் வாகனம் ஏற்படுத்திய விபத்துக்கு அவரே பொறுப்பு என்றும், இதனால் எஸ்பி வேலுமணி மீது வழக்கு பதிவு செய்ய கோரி மாவட்ட ஆட்சியர் ராசாமணி, காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜித்குமார் ஆகியோரிடம் திமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அந்த இறந்து போனவருடைய வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி பல கிலோமீட்டருக்கு முன்னாடியே காவல்துறை தடுத்து நிறுத்தி அந்த மாவட்ட செயலாளரை கைது செய்திருக்கிறார்கள். அப்போ கூட அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு நேரடியாக சென்று அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற நேரத்தில் இல்லை, அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி பலத்த போலீஸ் போட்டு அந்த இடத்துக்கே விடாம தடுத்திருக்கிறாங்க. சடங்கு செய்வதற்கு கூட அந்த ஒழுங்கான குடும்பத்தை கூட ஒழுங்க விடலை. அந்த அளவுக்கு அவசரமாக இந்த படுபாதக செயலை மறைப்பதற்கு மந்திரிகளுடைய உத்தரவின் பேரில் சில பேர் அந்த நடவடிக்கைகளை விலகியிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த அரசாங்கம் போட்ட சட்டத்தையே மீறி செயல்பட்ட அமைச்சர் ஒருவர் உயர் பதவியில் இருக்கின்ற பொறுப்பை மதிக்காத ஒரு அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை கண்காணிப்பாளரிடம் நாங்கள் மனு கொடுத்துள்ளோம். அதன் மீது நடவடிக்கை எடுத்தால் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மேற்கொண்டு தலைமை கழகத்துடைய வழிகாட்டுதல் பேரில் ஹைகோர்ட்டை அணுகும் திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது. உயிரிழந்த 1.5 வயது மகனின் முகத்தை